ஏட்டி கீர்த்தி, எதனால சாப்பிட்ட பிறகு கேளு. சரிம்மா. நீ கேளு கீர்த்தி, நான் சொல்றேன். அது ஒண்ணு இல்ல, எப்படி உங்களுக்கு எங்க கார்த்தியை பிடிச்சிருந்துச்சு? அவளே ஒரு சரியான ஒரு வாயாடி, அவளை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? இது இப்ப ரொம்ப அவசியம்ல. மர்மோனே, நீங்க அவ சொல்றதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டு, ஒரு பிரச்சனையுமே இல்ல. சரி சொல்லுங்க மாமா. ஏட்டி கீர்த்தி, அவரை சாப்பிட விடு. இது கார்த்தி, கீர்த்தி உங்க அக்காவை எனக்கு எப்படி பிடிக்கும்னா, அவளோட நல்ல கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ வாய் அடிக்கிறதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க அக்காவை எனக்கு சின்ன வயசுலயே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போற கேரக்டர், ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறது, ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்ற விதம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, போதும் போதும், சாப்பிடுங்க. சின்ன வயசுல இருந்தே அப்ப எங்க அக்காவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அக்காவை யாருக்குதான் பிடிக்காது? அதுவும் சரிதான். சார், இன்னைக்கு என்ன திடீர்னு இந்த கோயில்ல ரொம்ப கூட்டமா இருக்கு? இன்னைக்கு இந்த கோயில்ல ஏதோ சிறப்பு பூஜையா ஜீவா, அதனாலதான் இவ்ளோ கூட்டம். சரி சார், இங்கதான் எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி இல்லையே, நம்ம ஸ்டேஷன் போவோமா? நீங்க ஒரு ரவுண்ட்ஸ் உள்ள போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். எஸ் சார். அட நம்ம ஆளு. அன்னைக்கு என் பைக் சாவியை பிடிங்கி என்ன பாடுபடுத்தின முவனே, இரு வாரேன். சார் திருடி, சார் பைக் சாவி திருடுற பாருங்க அந்த பொண்ணு. போச்சு, மாட்டிக்கிட்டேன். என்ன ஜீவா சொல்ற? திருடியா? எங்க? சார் அங்க பாருங்க, உங்க பின்னாடி. அட ஸ்டெல்லா, போச்சு எல்லாம். டேய் ஜீவா, கொஞ்சம் இங்க வா. வாரேன். டேய், முகத்துல இருந்து கையெடு. யார் நீ? அது வந்து சார், உங்களுக்கு நான் தெரிஞ்ச பொண்ணுதான். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். தெரிஞ்ச பொண்ணுனா பைக்கையே களை வாங்குவியா? சார், களை வாங்கணும்னு நினைக்கல, சும்மா விளாட்டுக்கு தான். எதுங்க விளாட்டு? பைக்கையே களை வாங்குறதா? ஃபர்ஸ்ட் முகத்துல இருந்து கையெடுங்க. சார், முகத்துல இருந்து கையெடுக்கீங்களா? இல்ல இப்படிலாம் சொன்னா சரிப்பட்டு வர மாட்டீங்க. உன்னை என்னோட ஸ்டைல்லே ட்ரீட் பண்றேன். ஸ்டெல்லாவது குள்ளாவது. அட, இது பிரஸ் தானே? இது ஏன் இந்த மாதிரி பண்ணுது? கரண்ட் தங்கச்சி நம்மகிட்டயே வந்து விளையாடுதா? நம்ப முடியலையே. சார் சார் ப்ளீஸ் சார், அடிக்க எதுவும் செஞ்சிடாதீங்க. எனக்கே அந்த பொண்ணு பார்த்தோன்னு கோபப்படக்கூட தோணுக்கு. சரி சரி, இடத்த காலி பண்ணி சீக்கிரம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் இனிமே என்னைக்கும் பண்ணாதீங்க. சும்மாதான் சார், போர் அடிச்சிச்சு, அதான் ஃபன் பண்ணலாம்னு நினைச்சேன், மாட்டிக்கிட்டேன். ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சார், நான் பிரஸ் ரிப்போர்ட்டர். இங்க கூட்டமா இருந்துச்சு, அதான் சரி ஒரு வீடியோ எடுத்து நியூஸ் போடலாம்னு நினைச்சு வந்தேன். அதுக்குள்ள என்னையே நியூஸ்ல பார்த்துருவோம் போல, அந்த மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ண பார்த்துட்டேன். அண்ட் சாரி சார். அட, நீங்க சாரிலாம் சொல்லுவீங்களா? சார், மறந்துட்டீங்களா? பீச்ல பார்க்கமுச்சுல நான் உங்ககிட்ட சாரி சொல்லியிருக்கேன். உங்களோட டைம் நான் எப்பவுமே வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கேன். சாரி சார். இட்ஸ் ஓகேங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். அட ஜீவா, இந்த பொண்ணு யாரு? என்ன திரும்பவும் இந்த பொண்ணா? டேய், இந்த பொண்ணு யாருன்னு சொல்லுடா. அண்ணே, யார் என்னன்னுலாம் எனக்கு டீட்டெயிலா தெரியல. ஆனா இந்த பொண்ணுகிட்ட மட்டும் நம்ம சார் கோவமே பட மாட்டாரு. தெரியுது, பைக்கையே களவாங்கின பிள்ளையே அமைதியா பாத்துட்டு இருக்காரு. எங்க உங்களுக்கு நான் யார் என்னன்னு எதுவும் தெரியலையா? தெரியுது, நீங்க ஒரு போலீஸ். உங்களோட நேம் அர்ஜுன். என்னோட நேம்லாம் தெரிஞ்சிருக்கீங்க, நான் யாரு அப்படி எதுவும் உங்களுக்கு தெரியலையா? உங்க நேம் தெரியும், பட் நான் உங்களை திருச்செந்தூர் அந்த கடல்கிட்ட வச்சுதான் நான் ஃபர்ஸ்ட் தடவை மீட் பண்ணேன். நீங்க யாரு அப்படின்லாம் எனக்கு எதுவும் டீட்டெயிலா தெரியல. சந்தோஷம். சரிங்க, அப்ப நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ஓகே, பாய் அர்ஜுன் சார். பாய் ஸ்டெல்லா. அட, போலீஸ் என்னோட நேம்லாம் சொல்லி கூப்பிடுதே. ஏன் கூப்பிட கூடாதா? அதானே உங்களோட பேரு. கூப்பிடலாம். நீங்க கூப்பிட்டா எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அவ்வளவுதான். தாராளமா கூப்பிடலாம்.
சார் முத நீங்க சிரிக்கிறத நான் பார்க்கேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. எப்பவுமே மூஞ்ச உருன்னு வைக்காதீங்க, கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. கிளம்புங்க ஸ்டெல்லா. ஓகே பாய் சார். டேய் என்னடா நடக்குதுங்க? நம்ம சார் ஒரு பொண்ணுகிட்ட சிரிச்சுலாம் பேசுறாரா? அட இன்னைக்கு பார்த்து ஷைலு அக்கா வரல. என்னடா ஷைலுக்கும் தெரியுமா இது? ஷைலு அக்கா தான் என்கிட்ட சொல்லவே செஞ்சாவண்ணே. அது சரி. ஓகே பாய். பாய். நம்ம பொண்டாட்டி சின்ன வயசுலயுமே அழகா தான் இருந்திருக்கா. அம்மா இவர் வெறிக்க அப்படி நின்னு என்னத்த பாக்காரு? சீனியர் ஆமா நான் எப்ப இப்படி பிடிச்சாலுமே விலகி விலகி ஓடுவேன். இன்னைக்கு என்ன நீயே வந்த மாதிரி இருக்கு? அதெல்லாம் அப்படிதான். ஏன்னா இது என்னோட வீடு. அப்ப உங்க வீட்ல இப்படி எல்லாம் இருக்கலாம். இருக்கலாமே. எங்க வீட்ல இருக்கறனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால என்னோட அன்பை இப்படி வெளிப்படுத்துறேன். என்ன அம்மா என்னத்த அப்படி வெறிக்க பார்த்துட்டு இருந்தீங்க? என் பொண்டாட்டியோட அழகதான். அட போங்க சீனியர், அதான் நான் இங்க இல்லவே இல்லையே. நீங்க அப்படி என்னத்த வெறிக்க பார்த்துட்டு இருந்தீங்க? அட லூசு, சத்தியமாவே உன்னோட அழகதான். என்னோட அழகா? நான் இங்க இல்லையே. நீ இல்லனா அதான் உன்னோட போட்டோ இருக்கு. எனக்கு புரியல. அட லூசு, உன்னோட சின்ன வயசு போட்டோ இருந்துச்சுல, அததான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். என்னோட சின்ன வயசு போட்டோவா? அது எங்க இருக்கு? இந்த செவுத்துல. இது நிச்சயம் இந்த கீர்த்தி பண்ண வேலையா தான் இருக்கும். நல்ல வேலை, நல்ல போட்டோ தான் வச்சிருக்கா. அதுக்கப்புறம் இந்த டேபிள்ல ஒண்ணு இருக்கு பாரு, இதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கு. டேபிள்லையா? இது என்ன போட்டோ? ஆமா இப்ப எதுக்கு இந்த போட்டோவை எடுத்துட்ட? ஏங்க இதெல்லாம் ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? சோ கீர்த்தி, இப்ப எதுக்கிட்டி அவளை கத்தி கூப்பிட்டுட்டு இருக்க? ஏன் அது நல்லா தானே இருக்கு. இந்த போட்டோவும் நல்லா இருக்கு, கேவலமா இருக்கு. அதான் இந்த கீர்த்தி லூசி இதை வச்சிருக்கா. நான் அவ எப்படி என்னோட நல்ல போட்டோவை மட்டும் வைப்பான்னு நினைச்சேன். இதெல்லாம் நான் தூக்கி மேல போட்டிருந்தேன். கீர்த்தி அட பொண்டாட்டி, சத்தியமாவே அது நல்லா தாண்டி இருக்கு. குழந்தைங்கள எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க, திருஷ்டி பொட்டுலாம் வச்சு. அதுல என்ன இருக்கு? இது நல்லாதான் இருக்கு. எங்க இந்த ட்ரெஸ் போட்டு நான் இன்னொரு போட்டோ எடுத்திருந்தேன். அந்த போட்டோ நல்லா இருக்கும். அதை வைக்காம இந்த கேவலமான போட்டோ வச்சிருக்கா பாருங்களேன். இதை நான் பிரேம் பண்ணவே இல்லை, அவ பிரேம் பண்ணி எப்படி வச்சிருக்கா பாருங்க. இந்த கீர்த்தி இருக்கால. அதுக்கு என்னடி பொண்டாட்டி, நானும் சின்ன பிள்ளைல இப்படிதான் இருப்பேன். எங்க அம்மாவும் இப்படிதான் திருஷ்டி பொட்டுலாம் வச்சிருப்பாவ. இது ஒரு அழகுதான். குழந்தைங்கள்ல எல்லாருமே கொஞ்சம் அப்படித்தானே இருப்போம். ஆனாலும் இந்த போட்டோ எனக்கு பிடிக்காது. சரி, உனக்கு இந்த போட்டோ பிடிக்காதுல, இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம போட்டோ எடுக்காண்டா. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்ல நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு நிறைய போட்டோ எடுப்போம். அட போங்கங்க. இடி லூசு, கார்த்தி எதுக்கு கூப்பிட்ட? அம்மா இப்ப எதுக்கு நீ கோவப்படுத? இவ்வளவு நேரம் உன்னோட வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு பேசுத, எங்களை கண்டோட கோவப்படுத. ஐ அக்காவோட போட்டோ. அட டீனா குட்டி அதத்தா. அக்கா காமெடியா இருக்கு. அட போட்டோக்கு தான் இந்த மாதிரி முறைச்சிட்டு இருக்கா போலயே. கார்த்தி அழகா இருக்குதுல அந்த போட்டோலாம். ரொம்ப அழகா இருக்குது. ஆமா இந்த மாதிரி போட்டோ உன்னோடதும் உண்டு, அதெல்லாம் எங்க? இவளாவது இந்த போட்டோல பார்க்க கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கா. நானும் அந்த போட்டோல பேய் மாதிரி இருப்பேன். அதையே தான் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது. சொல்லிட்டி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? உன்னோடது எங்க? ஆமா இதெல்லாம் யார் இங்க கொண்டு வந்து மாட்டினது? வேற யாரு? நானும் இந்த நல்ல காரியத்தை பண்ணேன். எது? இது நல்ல காரியம். நல்ல போட்டோ மாட்டினா சரி, இந்த போட்டோ உன்னை யார் ஃப்ரேம் பண்ண சொன்னது? எட்டி லூசு, நான் உன்னை இதை ஃப்ரேம் பண்ணல. கண்மணி அக்கா ஜெனி அக்காலாம் சேர்ந்துதானே உனக்கு இதை ஃப்ரேம் பண்ணி தந்தாங்க. என்ன மறந்துட்டியா? அட ஆமாட்டி, அவ்வளவுதானே இதை ஃப்ரேம் பண்ணி தந்தாள்வ. ஆமா நீ அதை மறந்து இங்கே வச்சுட்டு போயிட்ட. சரி எதுக்கு சும்மா இருக்க அப்படின்னு சொல்லி நானும் மாட்டி வச்சேன். ஆனா அவளுக்கிட்டே இந்த போட்டோ கொடுத்தது நீ தானே டி. சே, என்ன டேமேஜ் பண்றதுக்கு நீ என் கூட பிறந்திருக்க போல. அட கார்த்தி விடு, இதுக்குலாம் என் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. எனக்கு பிடிச்சிருக்குது இந்த போட்டோ. என்னோட பொண்டாட்டி எதுலனாலுமே அழகாதான் இருப்பா. ஆனாலும் அது உங்க கண்ணிலே தான் படணும். அக்கா நீ அதுலயே அழகா தான் இருக்க. பாரு குழந்தையே சொல்லுது, உண்மையாவே நல்லா தாண்டி இருக்கு. ஆனா என்ன திடீர்னு பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. போங்க எல்லாரும் வெளியே.
தீனா வந்துரு, நம்ம வெளியே போயிருவோம். மாமா சிக்கிக்கிட்டாரு வாட்ட. சீக்கிரமா வா. போயிருவோம். வா. நல்லாதான் இருக்கு, எதுக்கு கோவப்படுறாங்க? சரி நம்ம வச்சுக்கிடுவோம். ஹலோ மிஸ்டர், வெளியே போங்கன்னு சொன்னேன், காதுல விழலையா? அட என் கோவக்கார பொண்டாட்டி, கோவப்படாத, ரொம்ப அழகா இருக்க. என்ன ஐஸ் வச்சாலும் எனக்கு கோவம் குறையாது, வெளியே போங்க கொஞ்ச நேரம். அட என் செல்ல பொண்டாட்டி, ரொம்ப கோவப்படாதீங்க, கண்ணு வெளியே வந்து விழுந்துறாம. சீனியர். ஆட்ட மரியாதையா என்ன விடுங்க. மேடம், அதுக்கு நீங்க என்ன விடுங்க. ஓ, அப்ப நான் உங்களை விடணும். நீ தானடி சொன்ன விடுங்க. நீ விடுங்கன்னு சொன்னா என்ன விட சொல்வியே? அட பொண்டாட்டி, ரொம்ப கோவப்படாத, கோவத்துல உதட கடிச்சிட போறேன். கடிப்பீங்க கடிப்பீங்க. வேணா கடிச்சு காட்டவா? இப்ப மூஞ்ச பக்கம் எப்படி இருக்கு? ஏன் இதுக்கு முன்னாடி நல்லா இல்லையாங்கும்? நல்லாதான் இருந்துச்சு. என் பொண்டாட்டி எனக்கு எப்படி இருந்தாலும் அழகாதான் தெரியவா. ரொம்ப உருட்டாதீங்க. சரி, அப்ப நல்லா இல்ல. நல்லா இல்ல, அப்ப என்ன விடுங்க. அப்ப நான் என்ன தாண்டி செய்யணும்? உனக்கு என்னத்த சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப நான் என்னதான் சொல்லணும்? ஒன்னுத்தையும் சொல்லாண்டா, இப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா நின்னுங்க. அட சீனியர். எங்க என்னம்மா? சீனியர், அட என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடா. நமக்கு தான் கால் பண்ணுது. என்ன சொல்றான்னு பாப்போம். இவ வருவாளா மாட்டாளா? போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டக்கா. எடுத்துட்டா. ஹலோ சொல்லு சஞ்சய். ஜெனி, நான் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். 10 நிமிஷமா? சரி ஜெனி, பார்த்து வா. ஓகே சஞ்சய். அம்மா, நீ என்ன சொல்லணும்னு என்ன கூப்பிட்டுருக்க? நேர்ல வாயேன் சொல்றேன். இல்ல சஞ்சய், என்னால வர முடியுமான்னு தெரியல உறுதியா, அதனாலதான் சொல்ல போன்லயே. ஓ அப்படியா? சரி, நான் ஒரு தடவை தான் சொல்வேன், நீ புரிஞ்சுக்கிடணும். நீ ஒரு தடவை சொன்னாலே போதும், சொல்லு. புரிஞ்சுச்சா? மோகனே, என்கிட்டே வா. புரிஞ்சுச்சே. புரிஞ்சுச்சா? என்ன புரிஞ்சுச்சு? என்ன புரிஞ்சுச்சுன்னா, நீ சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு. அது நான் என்ன சொன்னேன், நீ எனக்கு திரும்ப சொல்ல. ஏன் சஞ்சய், நீங்க என்ன சொன்னீங்க உங்களுக்கு தெரியாதாங்கோ? இல்ல ஜெனி, நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும். அது உங்க வாயால கேட்கணும்னு நினைக்கேன், அதான். முடியாது சஞ்சய், அதான் உனக்கு நீ என்ன சொன்னேன்னு தெரியும்ல, வேற என்ன? எங்க ப்ளீஸ்ங்க, நான் என்ன சொன்னேன்னு நீங்க என்கிட்டயே சொல்ல மாட்டீங்களா? ப்ளீஸ்ங்க, ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை தான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கிடணும். எனக்கு அது போதுமே. ஒரே ஒரு தடவை சொன்னாலே எனக்கு அது போதும். கேட்டுச்சா? அட எங்க கேட்கலங்கன்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்களேன். அதான் நான் சொன்னேன்ல, ஒரு தடவை தான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கிடணும். எங்க ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு தடவை. நான் உங்களை மாதிரிலாம் பண்ண மாட்டேன். பின்னாடி திரும்பி பாருங்க, நான் நேர்ல இதை சொல்றேன். ஜெனி, நீ வந்துட்டியா? நீ வரமாட்டியன்னு ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் சஞ்சய். அப்ப நீ முந்தி இருந்தே இங்கதான் இருக்கியா? ஆமா, ஃபோன் பேசிக்கிட்டு என்கிட்ட ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லாம அமைதியா இருந்தியே, எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டா நீ நேர்லயே சொல்லுங்க. அது வந்து அது 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 வந்து நம்ம பைக்ல ஒரு ரவுண்ட் போமா. அட சஞ்சய், இதுக்கு என்ன கூப்பிட்ட? அதெல்லாம் முடியாது, இது எங்க ஊரு, யாராட்டி என்ன பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், பிரச்சனை ஆயிரும். இது உங்க ஊரோட பக்கத்து ஊர் தானே, அதெல்லாம் எந்த பிரச்சனையாவது. ப்ளீஸ் ஒரு ரைடு வாங்க.
முடியாது சஞ்சய். ப்ளீஸ் ப்ளீஸ் முடியாதுன்னு எதுவும் சொல்லிடாத. ப்ளீஸ் ப்ளீஸ் வாயேன். ம் சரி நான் வாரேன். ஆனா ஒரு கண்டிஷன். நான் எந்த மாதிரி இருந்தாலும் என்ன இது பண்ணாலும் நீ ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. சாஷா நிச்சயம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ கூட வாரேன்னு சொல்லி எனக்கு அதுவே ஹாப்பியா இருக்கு. வா போலாம். ம் வா. ஏங்க என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான். இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்க தான் இருக்கணும். எதையும் யோசிக்காம அமைதியா தூங்குங்க. ஒரு வாரமா கார்த்தி? என்னாலாம் முடியாது. வேணா ஒரு 2 நாள் இருந்துட்டு கிளம்பிடுவோம். முடியாது முடியாது, ஒரு வாரம் இங்க தான். அப்ப நீ வேணா ஒரு வாரம் இருந்துட்டு வா. நாளா 2 நாளையில கிளம்பிடுவேன். ஏங்க அப்ப நான் மட்டும் அங்க உங்க வீட்டுல எப்பவுமே இருக்கேன்ல. ஒரு வாரம் எனக்காக. முடியாது கார்த்தி, ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குங்க இருக்குது. இருக்கும்ல. எந்திங்க என் மடியில இருந்து. ஓய் என்ன? இல்ல என்னங்க, எங்க வீட்ல இருந்தா உங்களுக்கு எரிச்சலா இருக்குதோ? இல்லம்மா, எங்கேயுமே போக முடியல. ஒரு மாதிரி போர் அடிக்கி. அடிக்கும்ல. நான் சும்மா ஒரு பேட்சுக்கு தான் சொன்னேன். 2 நாள் கழிச்சு அத்தையே வர சொல்லிட்டாங்க குலதெய்வ கோயிலுக்கு போனோன்னு. அட ஆமாண்ண, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனோம்ல. எனக்கு அது வேற அடிக்கடி மறந்து போயிருது. மறக்கும்ல. சரி, நைட்டுக்கு சாப்பாடு என்ன? நைட்டுக்கு அப்படி பெருசா என்ன இருந்துற போது? தோசை ஊத்துவாங்க. வேற சிக்கன் கிரேவி ஏதாவது வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போதும். இந்த நைட்டு வெளியே கார்டன்ல இருந்து சாப்பிடுவோமா? எங்க அந்த புல்லுல இருந்தா? அட அதெல்லாம் நல்லா கிளீனா தான் வச்சிருக்காங்க. வாங்கலாம், அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அட அங்க எதுக்கு, இங்கே இருந்து தும்போம். அட போங்கங்க. முந்திலாம் நாங்க அந்த பழைய வீட்டுல இருக்கோம்ல, இப்படிதான் வெளியே உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஜெனி, அஞ்சலி, நான், கீர்த்தி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். இங்க வந்த பிறகு ஜெனி, அஞ்சலி எல்லாம் வரமாட்டாள்வ. நானும் கீர்த்தியும் இப்படி எப்ப மாட்டு தோணுச்சுன்னா வெளியே போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அது நல்லா இருக்கும் தெரியுமா? வாங்கலாம். சரி சரி, சாப்பாடு ரெடியான அப்புறம் போலாம். அது வரைக்கும் இப்படியே இருப்போம்.